வணக்கம். நான் சகி. பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? இந்த பிரபஞ்சம் நாம் எதை உறுதியாக நம்புகின்றோமோ அதனை உறுதியாக நமக்கு அளிக்கும். ஆகையால் எந்த ஒரு செயலும் திட்டமிடாமல் நிகழவில்லை என்பதற்கான பதிவு தான் இது. இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயனடையுங்க. முன்னதாக இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்பொழுதெல்லாம் நான் ஷார்ட்ஸ் போடுறேனோ வீடியோ போடுறேனோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு அது பயனுடைய ஒரு தகவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்து லைக் பண்ணும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப எனக்கு அது ஒரு ஊக்கமாக இருக்கும். அதனால தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பதிவிற்கு போகலாம். சில விஷயங்களை மாற்ற முடியாது, ஏனெனில் அது இயற்கை. குறிப்பாக முதுமையை கூறலாம். இளமை என்பதே நமது பிறப்பிலிருந்து முதுமையை நோக்கிய பயணமாகத்தான் உள்ளது. இளமையை தக்க வைக்க பலவிதமான வழிமுறைகளை கையாள்கிறோம். ஆனால் நமது மன அழகை மெருகூட்ட என்ன முயற்சி செய்கிறோம்? ஆசைகள் அதிகரிக்க அதிகரிக்க அதனை அடைவதற்கு பலவிதமான வழிமுறைகளை மேற்கொள்கின்றோம். சில சமயம் நேர்மையாக, சில சமயம் அதற்கு மாறாக. இதில் விதிவிலக்காய் நீங்கள் இருக்கலாம். அது உங்களுடைய குணம். எந்த நிலையிலும் நீங்கள் உங்களுடைய நேர்மையிலிருந்து தவறமாட்டீர்கள். உங்களுடைய சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் அனைத்துமே அழகுதான். அத்தனை அழகிலும் மிளிர்வது நேர்மை. ஆனால் உங்களுக்கு இந்த உலகம் ஏமாளி என்ற பட்டத்தை அளித்து மகிழும். அதுதான் இங்கு நடக்கக்கூடிய நிதர்சனம். உண்மை என அறிந்தும் இங்கு பலர் வேடிக்கைத்தான் பார்ப்பர். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இவ்வுலகில் எது ஒன்றும் திட்டமிடாமல் நிகழவில்லை. உங்களுடைய செயல்பாடுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் தொடர்புண்டு. ஏமாளியான நீங்கள் ஓர் நாள் ஏற்றம் பெறுவீர்கள். வேடிக்கை பார்த்தவர்கள் வீதிக்கு வருவர். கவலை வேண்டாம். இங்கு நடக்கும் யாவுமே ஓர் நாள் முடிவிற்கு வரும். ஆரம்பம் ஒன்று இருந்தால் முடிவும் இருந்துதான் தீரும். உங்களின் செயலிலோ உங்களின் குணத்திலோ எந்த ஒரு தவறும் கிடையாது என்பதை உறுதியாக நம்புங்கள். இந்த பிரபஞ்சமானது உங்களோடு பயணித்து கொண்டுதான் இருக்கின்றது. மகிழ்ச்சியாக இருங்கள். நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை அளித்து மகிழுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம். நான் உங்கள் சகி.